ஒரு கோயில் நிதிக்கு கூட நம்மெல்லாம் வசூல் பண்ணுறதுன்னு சாதாரண விஷயமா? நான் எங்கள் ஊரில் பிள்ளையார் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு 10 பேர் நாங்கள் கமிட்டி உறுப்பினர். ஆளாளுக்கு ஒரு 40 பக்கம் நோட்டை கொடுத்தாங்க, எனக்கு ஒரு நோட்டை கொடுத்தாங்க. நான் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு தவிச்சேன். 10 நாள் நடந்தேன். எதுக்கு? கொடுத்த நோட்டை வாங்குறதுக்கு. ஆமாங்க, அதே நோட்டு போனால் தான் என்னை சந்தேகப்பட மாட்டாங்க. நான் அதுக்கு பதில் வேறு நோட்டு வாங்கி கொடுத்தேன்னு வச்சுங்க, அது எவ்வளோ வசூலாச்சுன்ற எண்ணம் உருவாயிடும் இல்லையா? அதில் ஒன்றுமே இல்லை. 10வது நோட்டு அழுது புலம்பி வாங்கிட்டேன் அவர்கிட்ட. எதையாவது போட்டு கொடுங்கன்னா பிள்ளையார் சுவை போட்டு கையில் கொடுத்துட்டாரு. கொடுக்கிற மனம் என்பது கொடுக்கறது பொருளில் இல்லை, மனசில் தான் இருக்குது. கொடுக்கிற பொருளில் இல்லை, மனசில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம பார்க்கிற போது இந்த மாரநேரை நம்பி ஒரு வாழ்க்கையினுடைய அர்த்தத்தையே விளக்குகிறார். அதுதான் உள்நோக்கிய மனதை நோக்கி பயணப்பட்டவர்கள் நம்முடைய மெய்ஞானிகள். மனம் சாதாரணமானதில்லை. இதுதான் மனதை வச்சு தான் அந்த ஆன்மீகமே பிறந்தது. மனம் என்பது சஞ்சலப்படாமல் இருக்கிற போதுதான் எதையுமே நிதானமாக சந்திக்க முடியும். இந்த மனதை பற்றிய ஆய்வு நம்ம ஞானிகள் சொன்ன மாதிரி உலகத்தில் யாரும் சொல்ல சார். அவங்க உட்கார்ந்த இடத்திலே பயணம் பண்ணாங்க சார். அண்ட பிரபஞ்சங்கள் எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தார். நான் ஒன்று சொல்லட்டுங்களா? சனி கிரகத்துக்கு கருப்பு துணி கட்ட சொன்னான், செவ்வாய் கிரகத்துக்கு சிவப்பு துணி கட்ட சொன்னான். இன்னைக்கு என்னாச்சு? அறிவியல் செவ்வாய் கிரகத்தில் சிவப்பா தெரியுதுன்னா, சனி கிரகத்தில் ஒன்றுமே தெரியல, இருட்டாகுதுன்னா. இதை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம மூதாதையர்கள் கருப்பு துணி கட்டுறதும் சிவப்பு துணி கட்டுறதுலையுமே தெரிவிச்சாங்கன்னா எவ்வளவு பெரிய ஞானிகள் உட்கார்ந்த இடத்துல மனதை பயணப்பட வைத்தார்கள். முடியும். திருமூலர் கூடு விட்டு கூடுபாய் இல்லையா? உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே. அதைத்தான் நான் சொல்றேன். ஒவ்வொருவரும் நடமாடும் மனிதனே படமாடுகிற தெய்வம் அம்சம் உள்ள இருக்குதுன்னு அதை தேடுகிற மனிதர் சக்தி நமக்கு வேணும். அவ்வளவுதான். அப்ப அந்த தேங்காயை கூட நமக்கு என்ன சொல்றான்? ஆணவம் கண்மம் மாயன். நம்ம தேங்காயை கொண்டு போய் பூமிக்குள்ள மட்டையோடு புதைக்கிற போதுதான் அதுக்கு பிறவி கிடைக்குது. இப்படி பாருங்க, அந்த மட்டை என்பதுதான் கர்மா. அந்த கர்மாவை விளக்குறோம். ஆண்டவனை தரிசிப்பதற்கு முன்பாக என்ன ஆகுது? இந்த தேங்காய் மட்டையை பிரிச்சிடுறோம், கர்மா ஒழிக்கப்படுகிறது. அடுத்தது கனமானது. ஆணவம் எப்பொழுதுமே கனமானது. ஆணவம் எப்பொழுதுமே கர்வம் என்பது சாதாரணமானதல்ல. நான் யார் தெரியுமோ அந்த அதிகாரத்தை கொடுப்பதே ஆணவம் தான். என்ன யாருன்னு தெரியுமா? என் படிப்பு என்ன, என் பட்டம் என்ன, என் பதவி என்ன, என் செல்வம் என்ன, என் செல்வாக்கு என்ன, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுன்றது அப்புறம் எல்லாம் கேட்கறது. அந்த ஆணவம் சாதாரணமானதல்ல. இந்த ஆணவம் தான் பல பிரச்சனைகளுக்கு காரணம். சாதாரணமானதல்ல. இந்த ஆன்மா இருக்கிறதே, இது ஆணவத்தோடு கூட்டு வச்சிருக்குன்னு வச்சுங்க, போச்சு. இந்த ஆன்மா கர்மாவோட கூட்டு வச்சிருந்து வச்சுங்க, மீண்டும் மீண்டும் பிறக்கிறது தான். மீண்டும் மீண்டும் பிறந்து மீண்டும் மீண்டும் சிக்கல், மீண்டும் மீண்டும் பிரச்சனை. அது நாம படுறோம் பாருங்க. பிரச்சனை இல்லாத மனிதன் இந்த பிரபஞ்சத்தில் இல்லை சார். ஆனா அவங்களுக்கு உரிய பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனைக்கு யாரா முடிவுன்னு நம்ம நினைக்கிற போது, நானே பார்த்துக்கிறேன்னு நினைச்சா அது ஆணவம். எல்லாம் அவன் பார்த்துக்குவான், எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைச்சான்னா அங்குதான் ஆன்மீகம் பிறக்குது. 18 அத்தியாயம் பகவத்கீதை. 18வது அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகம் சரம ஸ்லோகம். அந்த சரம ஸ்லோகத்தினுடைய வாக்கிய அர்த்தம் என்ன? எவர் ஒருவர் என் திருவடியை பற்றுகிறாரோ அவர் கவலை இல்லை. இதான். தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. திருவள்ளுவர். ஒரு சுருக்கமான 1.5 வரியில் சொல்லிட்டு போட்டார். பிரச்சனைகள் இல்லாத மனுஷன் யாருங்க சார் உலகத்தில்? இந்த பிரச்சனைகள் எல்லாம் மூழ்கிட்டான். பிரச்சனைகள் இல்லை. யார் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. நான் ஒரு சின்ன வரலாற்றை சொன்ன சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் இப்ப பல பிரச்சனைகளை சந்திக்கிறார். அது வேறு. முத பாராளுமன்றத்தில் தேர்வு செய்யப்பட்டு நிதியமைச்சராக பொறுப்பேற்றார். நிதியமைச்சராக பொறுப்பேற்ற உடனே அறிக்கை விட்டார். அவர் முறைப்படி விட்டார். ஒவ்வொரு இந்திய குடிமகன் தலையில் 1450 ரூபா கடன் இருக்குதுன்னு சொல்லிட்டார் பாராளுமன்றத்தில். மறுநாள் நம்மால் பேப்பரில் போட்டோம் பெருசா. தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் பாப்பாரப்பட்டியில் ஒரு ஆள் கிருஷ்ணமூர்த்தின்ற நம்மால் ஒருத்தர் மனசு கேட்கல. அவருக்கு
1450 ரூபாய் டிடி எடுத்து அனுப்பிட்டார். அவருக்கு டிடி எடுத்து அனுப்புறது மட்டும் இல்லாமல் லெட்டர் பேடில் எழுதிட்டார், என் கடனை நான் அடைச்சிட்டேன், வருங்காலத்தில் இந்தியா கடன் வாங்கினா என்னை கேட்காம வாங்கக்கூடாதுன்னு எழுதிட்டார். இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்னு அவரே எதிர்பார்க்கல இல்லைங்களா? பிரச்சனைகள் யாருக்கு இல்லை சார், எல்லாருக்கும் இருக்கு. தொட்டதெல்லாம் பிரச்சனை தான். இப்போ இருக்கிற காலம் எந்த சூழ்நிலையிலும் பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கு காரணத்துக்கு உரியவர்களாக நாம் இருந்தாலும் அதை தீர்ப்பு விதிப்பதற்கு இறைவன் திருவுருள் தான் நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் பெரிய வழிகாட்டுகிற ஒரு மிகப்பெரிய மார்க்கம். அப்போ அந்த ஆணவம் உறுதியானது, அது உடைக்கப்பட வேண்டியது. அதனால்தான் தேங்காயின் ஓடு கனமாக இருக்குது, அதை உடைக்கிறோம், ஆணவம் அகலுகிறது. மட்டையை பிரிக்கிறோம், கர்மா போயிட்டுது. தேங்காய் கனமான ஓட்டை உடைக்கிறோம், ஆணவம் விலகிட்டுது. உள்ளிருக்கிற தண்ணீர் இருக்குது, அதுதான் மாயை. ஆணவம், கர்மா, மாயை மூன்றும் விலகியது. உள்ளிருக்கிற வெள்ளைத்தன்மையாக இருக்கிறது, அதுதான் பிரம்மத்தினுடைய அடையாளம், கடவுளுடைய அடையாளம் என்று மனிதனுக்கு காட்டுகிற மிகப்பெரிய பெருமையும் சிறப்பும் நம்முடைய வழிபாட்டு முறையிலே கொண்டு வந்து வைத்தார்கள் முன்னோர்கள். சாதாரண விஷயம் இல்லை. கற்பூரம் ஏத்திரமே எதுக்கு? 2 விஷயம். அந்த ஜோதி வடிவிலே இறைவனை பார். இந்த ஜோதி தான் அந்த இறைவனையை காட்டுவது. கடைசியில் கரைஞ்சு போச்சு, எல்லாமே எரிஞ்சு போன பிற்பாடு வாழ்க்கையும் இதுதான். ஏதோ ஒன்று தோன்றுவது போல் இருக்கும், ஒன்றுமே இல்லாமல் மறைந்து போகும். இந்த தத்துவத்தை விளக்குவதுதான் கற்பூரத்தினுடைய காட்சி. எதுவும் நிலையானதல்ல, நிலையற்ற தன்மையைத்தான் அந்த ஜோதி கற்பூரம் காட்டுகிறது. அடுத்தது வாழைப்பழத்தை கொண்டு போய் வச்சு பழைக்கிறோம். ஏன் மற்ற பழங்களுக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு? ஏன் வாழைப்பழத்துக்கு மட்டும்? வருஷம் பூரா கிடைக்கிறது, அது வேற விஷயம். விதை போட்டு மீண்டும் பிறக்காத பழம் அது ஒன்றுதான். அதனால் பிறவி வேண்டாம் என்று போய் வேண்டுகிறவன் பிறவி எடுக்காத பழத்தை நைவேத்தியமாக காணிக்கையாக வைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அழகு நம்முடைய பக்தி மார்க்கம் சொல்லித்தரதுதான் மிகப்பெரிய மகத்துவம். எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய விஷயம். ஒன்னில்லை ரெண்டில்லை. இந்த ஆணவம், கர்மம், மாயையிலிருந்து விலகணும். இன்னும் சொல்றேன், ஐயப்ப பக்தர்கள் நிறைய பேர் வழிபாட்டுக்கு புறப்படும் போது குருசாமி, குருவிலா வித்தை பால், குரு நம்ம ஆன்மீகம் சொல்லி கொடுத்துருக்கிற பார்வை சார், குரு அவரை வச்சுதான் எல்லாம் தொடங்கணும். துரோணர் தன்னை புறக்கணிச்சிட்டார்ன்றதுக்காக துரோணருடைய சிலையை வச்சுதானே ஏகலைவன் கலைகளை கற்றுக்கிட்டான். அவன் குருவில்லாத வித்தை பால், குரு தான் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம். ஒரு குரு தான் காட்டணும். இப்போ நம்ம திருக்கோயிலுக்குள்ள போறோம்னா அங்க இருக்கிற அர்ச்சகர் தான் குரு. அவர் தான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறார். ஆண்டவன் நமக்காக பிரார்த்தனை பண்றார், நமக்காக அர்ச்சிக்கிறார். அவர் தான் குரு. அந்த குரு தான் இந்த ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் இணைக்கக்கூடிய பாலம். அதுதான் ஆச்சாரிய தேவோ பவன்வார். அந்த ஆசாரிய வணக்கம், குருவினுடைய வணக்கம் சொல்லி கொடுத்த மண் இந்த மண். இன்னொன்று சொல்லுங்க, குரு சாதாரணமானவர் இல்லை, குருவுக்கு தான் தெரியும். பெற்ற தாய் தந்தையை விட குருவுக்கு தான் தெரியும். இன்னும் சொல்ல போனா அம்மா குழந்தையை இடுப்புல வச்சுக்கிட்டு சுமக்கிறா. ஏன்? வெள்ளிக்கிண்ணத்தில் பால் சோற்றை பிசைஞ்சிட்டு ஒவ்வொரு வாயா ஊட்டுற போது அப்பா பார், தாத்தா பார், பாட்டி பார், பெரியப்பா பார், சித்தப்பா பார், அண்ணன் பார், அண்ணி பார், அக்கா பார்னு உறவுகளை அடையாளப்படுத்துறா. எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற பண்பாட்டையும் அதில் சொல்லி கொடுக்குறா. அப்பா என்ன பண்றார்? இடுப்பில் தூக்க மாட்டார், அது நல்லதில்லை, நிற்கவும் நிற்காது. அது தோல்ல தூக்குறார். ஏன்? டேய், ஏன் மற்றத்துக்கு நான் அந்த ஊரை பார்த்துட்டேன், அதுக்கு மேலே நின்று தெரியாததெல்லாம் தெரிகிற மாதிரி காட்டுறேன், இந்த ஊர் உலகத்தை பாடுறாங்கிறார். குரு ஆச்சாரியன். இன்னொன்று சொல்றீங்களா, ஆசிரியர் வேறு, ஆச்சாரியன் வேறு. ஆச்சாரியர் என்பவர் யாருன்னு கேட்டா, தன் வாழ்க்கையை பாடமாக நடத்துபவர் ஆச்சாரியர், வாழ்க்கை பாடத்தை நடத்துபவர் ஆசிரியர். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. அவர் வாழ்ந்த லைஃபை அப்படியே படம் பிடிச்சு சொல்லிக் கொடுக்கறது தான் ஆச்சாரியன். இப்போ நாங்களாம் ஆசிரியர். ஏன்? வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்குன்னு சொல்லிக் கொடுப்போம், அவ்வளோதான். அந்த ஆசிரியர், அந்த குரு அவனுடைய ஊடுருவி பார்த்து அவனை கண்டுபிடிக்கிறார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய பெருமிதமும் சிறப்பும் இருக்கிறது. ஒரு வகுப்பறை காட்சியை நான் நினைவுபடுத்துகிறேன். ஒரு 7ஆம் வகுப்பறை, வரலாற்று செய்தி.
ஒரு மாணவனை பார்த்து ஒரு ஆசிரியர் கேட்கிறார், தம்பி நீ காட்டு வழியா போற இதில் ஒரு கடுமையான சிங்கம் வருது, உங்க கூட அம்மாவும் அப்பாவும் வராங்க, நீ அம்மாவை காப்பாத்துவியா அப்பாவை காப்பாத்துவியா? நாம கூட சில வீடுகளுக்குள்ள போனோம்னா குழந்தை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு கேட்பான். அது மனசுக்குள்ளே நினைக்க ரெண்டுக்கு இருக்கும், அடிக்கடி சண்டை போடுது, நான் யாரையாவது ஒருத்தரை சப்போர்ட் பண்ண குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குறதுனே இவன் வந்திருக்கிறான்னு எனக்கு மாமாவை பிடிக்குன்ட்டு ஓயிடும். வந்தவன் ஏமாந்துருவான். இந்த புள்ள ஒரே நேரத்தில் என் அம்மாவையும் அப்பாவையும் காப்பாற்றுவேன்னார். ஆசிரியருக்கு சந்தோஷம், சபாஷ், ஒரே நேரத்தில் ரெண்டு பேரையும் காப்பாற்றுவேன், ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி அப்படின்னார். சிங்கம் என்னை பார்ப்பது போல அதனுடைய பார்வையை என் பக்கம் திருப்பி நான் தனியாக அழைத்து கொண்டு போய் விடுவேன். என் அம்மாவும் அப்பாவும் பாதுகாப்பாக காப்பாற்றப்படுவார்கள். பலே தம்பி, நான் உன்னைக்கு வாழ்த்துறேன், நீ தான் இந்தியாவை காப்பாற்றுவே அப்படின்னார். அந்த பிள்ளைதான் அண்ணல் காந்தியடிகளாக இந்திய தேசத்துக்கு விடுதலை பெற்று தந்தவர். இந்த கதையை நான் இன்னைக்கு வகுப்பில் சொல்லிட்டு ஒருத்தனை கேட்டேன், நீ எப்படா காப்பாற்றுவேன்? அது வெரி சிம்பிள் சார், நான் லைன்ஸ் கிளப் மெம்பர்ன்ட்டு அதுங்கிட்ட சொல்லிட்டு போயிடுவேன். எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, சேவையை அடிப்படையாக வைத்திருக்கிற செய்து வருகிற லைன்ஸ் கிளப்பை பற்றியா தெரிஞ்சு வச்சிருக்கான்ல, அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அப்போ ஆணவம் கர்மம் மாயை இந்த மூன்று விலகுகிற போது தான் அந்த பிரம்மத்தினுடைய காட்சி நமக்கு தெரிகிறது. இன்னும் சொல்கிறேன், ஐயப்பர்கள், அந்த ஐயப்ப பக்தர்கள் இருமுடி கட்டி போகிறாங்க, அந்த குருவினிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்று குருவை வணங்கி காணிக்கை செலுத்தி அவர் கையால் அந்த இருமுடியை கட்டி விரத கோலத்தோடு அங்கே புறப்படுறாங்களே, அந்த தேங்காய்க்கு என்ன மகத்துவம்? இந்த நெய் தேங்காய் கொண்டு போகிறோமே, அந்த நெய் தேங்காயை சுத்தமாக தூய்மைப்படுத்தி அது மேலே எந்த விதமான பற்றும் இல்லாமல் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி 3 கண்கள் இருக்கிறது அந்த தேங்காய்க்கு. ஒற்றை கண்ணை மட்டும்தான் நாம் துவாரம் இடுகிறோம். அந்த ஒற்றை கண்ணை மட்டும் திறந்து அந்த தண்ணீராகிய மாயை வெளியேற்றிவிட்டு அந்த தேங்காய்க்குள் பகவானுக்கு படைக்கப்படுகிற, பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுகிற, பகவானை அபிஷேகப்படுத்துகிற அந்த நெய்யை ஆத்மார்த்த பக்தி மார்க்க பக்தியோடு அதிலே ஊற்றி அதிலே மூடி நம்ம கொண்டு போகிறோம். நான் இப்படி சிந்திக்கிறோம், ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 கண்கள் உண்டு. புறக்கண்கள் 2, அகக்கண் 1 உண்டு. மனக்கண். கண்ணை மூடிக்கிட்டே நம்ம ஒன்றை பார்க்க முடியும். அதுக்கு தான் பெரியவர்கள் மனக்கண்ணுன்னு பேர். மனம் என்ற சொல்லிலிருந்து தான் மனிதன் என்ற சொல்லே உருவானது. மைண்டு, ஆங்கிலத்தில் மனம் என்ற சொல்லை மைண்ட் என்று சொல்லுவார்கள். அந்த மைண்ட் என்ற சொல்லிலிருந்து தான் மேன் என்ற சொல் வருகிறது. அப்போ இந்த மனம் என்ற சொல்லிலிருந்து மனிதன் உருவாகிறான் என்றால் அந்த மனிதனுக்கு 3 கண்கள். வெளியிலே புறப்பார்வை பார்க்கிற 2 கண்கள், அகக்கண் 1 உண்டு. அந்த தேங்காயின் தத்துவம், நெய் கொண்டு போகிற தத்துவம் என்ன சொல்லுகிறது? ஏ மனிதர்களே, அங்கே ஒரு கண் திறப்பதைப் போல உங்கள் மனக்கண்ணை திறப்பதற்கு அங்கே 2 கண் மூடப்பட்டிருப்பது போல உங்களுடைய புறக்கண்கள் 2ஐயும் மூடிக்கொண்டு அகக்கண்ணை எப்பொழுது நீ திறப்பதற்கு தயாராகிறாயோ ஆண்டவனுடைய தரிசனம் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என்ற தத்துவத்தை தான் அந்த நெய் தேங்காய் நமக்கு எடுத்து சொல்லுகிற மிகப்பெரிய பாடம். எதையும் பார்க்கிற பார்வையில் தான் இருக்குது. ஒரு மலர் மலர்கிறது என்றால் அந்த மலரை பறித்தால் எப்படி இருக்கும் என்று அந்த மனிதன் மிருகத்தன்மை உடையவனாக அவன் வெளிப்படுத்துகிறான். இந்த மலரை கொண்டு போய் இறைவனுக்கு சூட்டினால் எப்படி இருக்கும் என்றால் அவன் பக்தனாக மாறுகிறான். இந்த மலருக்குள்ளேயே ஆண்டவன் எப்படி சிரிக்கிறான் என்று நினைத்தால் அவன் ஞானி ஆகிறான் என்றால் பார்க்கிற பார்வையை பொறுத்துத்தான் மனிதனுக்குள்ளே என்ன மனம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். அந்த மனம் என்ற ஒன்றிலிருந்து தான் இந்த எல்லாமே புறப்படுகிறது என்கின்ற சித்தாந்தத்தை, வேதாந்தத்தை கண்டு சொல்லிய பெருமை நம்முடைய மெய்ஞானிகளுக்கு உண்டு. அதனால்தான் அவரை புறத்தை தேடினார்கள் விஞ்ஞானிகள், இவர்கள் அகத்தை தேடினார்கள் மெய்ஞானிகள். இன்னும் சொல்ல போனால் விஞ்ஞானிகள் சொன்னது காலத்தால் மாறும், மெய்ஞானிகள் சொன்னது ஒருபோதும் மாறவே மாறாது.